viewers, this is your favorite YouTube channel தலையணை மந்திரம். தலையணை மந்திரம் ஷோல என்னடா இது சமையல் பத்திரத்தோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இப்போ வந்து நம்ம தலையணை மந்திரத்துல மருத்துவ சமையல் அப்படிங்கிற மாதிரி புதுசா டெய்லி ஒவ்வொரு டிஷ் செய்ய போறோம். ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது. வேணும்னே தன் விந்து வெளியேற்றணும்னு சில பேர் கைப்பழக்கம் பண்ணி விந்து வெளியேற்றுறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு டிஷ் செய்ய போறோம். முந்திரி நல்லா ஏஞ்சிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. என்ன ஊத்தணும்? எங்க ஊத்தணும்? என்ன சட்டியில? கீழே ஊத்தலையே. நிறைய பேர் கீழே ஊத்திடுறாங்கம்மா எண்ணெய. அது உருண்டையா இருக்கிறதுனால உருண்டையா சொல்றாங்க. சப்பையா இருந்தா சப்பையா சொல்லுவாங்களா? எல்லாம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு அந்த விந்து லீக் ஆகக்கூடாதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இந்த போண்டா சாப்பிட்டு பசங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. வேற நான் வேற ஸோ இந்த டிஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து நிறைய பேர் செக்ஷுவல் சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் டேப்லெட்ஸோட உங்கள் மெடிசன்ஸோட இதெல்லாம் எடுத்துக்கும் போது இன்னும் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை செஞ்சு காமிக்க யார் வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எப்போதுமே வந்து நம்மளோட ஸ்பெஷல் டாக்டர் பழனி சார் தான் வந்திருக்காரு. ஸோ பழனி சாரோட போயிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக டிஷ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கு. டிஷ்ஷை பற்றி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க தலையணை மந்திரம் மருத்துவர் வணக்கம். ஸோ நம்ம மருத்துவர் பழனி ஐயா பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் நம்ம மருத்துவர் பழனி ஐயா கூட சேர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. என்ன பண்ண போறோம் டாக்டர்? இந்த விந்து வந்து பாத்தீங்கன்னா தானா லீக் ஆகுது இல்லையா? ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது விந்து வந்து தானாவே வெளியேற்றவங்க இருக்காங்க பாருங்க, அது ஒண்ணு. ரெண்டு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது. வேணும்னே தன் விந்தை வெளியேற்றணும்னு சில பேர் கைப்பழக்கம் பண்ணி விந்து வெளியேற்றுறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு டிஷ் செய்ய போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் சார்? விந்து விட்டான் நொந்து கெட்டான். எப்படி? விந்து விட்டான் நொந்து கெட்டான். ஆமா மேடம், விந்து எவ்வளவு நம்ம வேஸ்ட் பண்றோமோ ஃபுட்டுக்கு பேரு விந்து விட்டான் நொந்து கெட்டான் போண்டா. சோ சூப்பரான ஒரு போண்டா செஞ்சு அந்த விந்து விடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றத பத்தி நம்ம பேச போறோம். கைப்பழக்கம் பண்ணி விந்து விடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? தானாவும் சில பேர் பெட்ல நினைஞ்சு போகுது. காலையில பார்த்தோம்னா ஜட்டியெல்லாம் நினைஞ்சிருக்குது. என்னடான்னு பார்த்தா யூரின் போச்சோன்னு பார்த்தா யூரின் போல விந்தே போகுது. அப்படி உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு போண்டா செய்ய போறேன். அடுத்தது இந்த கைப்பழக்கம் பண்ணி விந்து வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் ஆண் உறுப்பு சிறிதா இருக்கு, என்னால செக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு போண்டா. இதெல்லாம் செஞ்சு காட்டுறதுனால சாப்பிட்டு மறுபடியும் யாராவது விந்து வந்து கை மூலியமா எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி போண்டா செஞ்சு காட்ட மாட்டாங்க. இது உங்களுக்காக நாங்க தலையணை மந்திரம் மூலம் மருத்துவ சமையல் மூலிகை மூலமாக உங்க உடல் ஒரு ஆரோக்கியத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக இது நாங்க வந்து செஞ்சு காட்டுறோம். இது நல்ல ஒரு பயன்படுத்திக்கின்னு ஆரோக்கியமான ஒரு உடம்பு வந்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக நாங்க செய்யறோம். இதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் நீங்க கைப்பழக்கம் பண்றது, இது மாதிரி வந்து தவறா வந்து உறவு கொள்றது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தயவு செய்து இப்ப நான் செய்ய போற போண்டாவுக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு. சூப்பர் சார். ஓகேங்களா? பாதாம் பருப்பு. அடுத்து பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்பு, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு. முந்திரி முந்திரி நல்லா ஏஞ்சிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இந்த முந்திரி பருப்பு சாப்பிட்டா ஏஞ்சி ஆளுக்கு ஸ்டாண்டர்டா நிற்கும். அது மாதிரி அதுக்கு ஒரு பழமொழி, முந்திரி ஏந்திரின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை. வெள்ளரி விதைன்னு பாத்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சிக்கு. இப்ப விந்து ஏன் தானா லீக் ஆகுது அப்படின்னா ஹீட்னால லீக் ஆகும். இந்த வெள்ளரி விதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த விந்து லீக் அவுட் வந்து நிற்கும். விதை மட்டும் சாப்பிட்டா பத்தாது, இது கூட நிறைய பொருள்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டா நிற்கும். அடுத்து வெள்ளரி விதை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை. பூசணி விதையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பூசணிக்காய் வந்து சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் முழுமையான ஒரு வீடு கிடைக்கும் அந்த விதையில. அது மாதிரி பூசணி விதை. அடுத்ததாக கடல மாவு, சால்ட், வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்ந்து விந்து வேஸ்டா போகுது இல்லையா, தானா போகுது இல்லையா, கைப்பழக்கம் பண்ணி விந்து வேஸ்ட் பண்றீங்க இல்லையா, அதை நிறுத்துறதுக்கு இந்த போண்டா செஞ்சு காட்டுறேன். அடுத்தது வந்து அடுப்பு பத்த வைக்கணும். பத்த வச்சிடலாம். பத்த வைக்குதான், நான் தான் பத்த வைக்கிறேன். மேஜிக் பத்திக்கிச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வடை சுடுறதுக்கு என்ன வேணும்? சட்டி வேணும். சட்டி கூட மாத்துங்க, அந்த காலத்துடைய மண்பானை சட்டியில் தான் செய்கிறோம். உணவே வந்து மண்பானை சாப்பிட்டு செஞ்சால் உடம்புக்கு நல்லது.
அடுத்து வச்சு விட்டோம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். எங்கே ஊற்றணும்? எண்ணெய் சட்டியில். சட்டியில் தான் ஊற்றணும் எண்ணெயை. அனு சட்டியில் தான் ஊற்றணும். கரெக்டாக தான் சார் ஊற்றிட்டு இருக்கேன். கீழே ஊற்றலையே. கீழே ஊற்றலையே. சரிம்மா, நிறைய பேர் கீழே ஊற்றிடுறாங்கம்மா எண்ணெயை. புரியுதா இல்லையா? நான் டபுள் மீனிங்ல சொல்றேன். அந்த எண்ணெயை வேஸ்ட் ஆகக்கூடாததுக்காக தான் இந்த எண்ணெயில போண்டா செய்யறேன். இப்ப இது எண்ணெய் சட்டியில எண்ணெயை ஊத்திட்டோம். இப்ப இது எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி நம்மளாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? மிக்சியில இதை போட்டு அரைக்கணும். முதல்ல எடுங்க, பூசணி ஒரு 10 போடுங்க, பாதாம் ஒரு 10 போடுங்க, பிஸ்தா ஒரு 10 போடுங்க, முந்திரி ஒரு 10 போடுங்க. பச்சா ஆமா, மிக்சியில போட்டு பவுடர் பண்ணுங்க. பவுடர் ரெடி. பவுல்ல கொட்டுங்க. அடுத்து கடல மாவு எடுங்க. கடல மாவு நம்ம ஒரு 10 போண்டா செய்யற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மாவை நம்ம அதில் ஆட் பண்றோம். இது கூட நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்றோம். தேவைப்பட்டா கருவேப்பிலை தான் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் போடுங்க. போதும். தண்ணி கொடுங்க. கொஞ்சமா ஊற்று, ரொம்ப ஊற்றிடாதீங்க. போண்டா செஞ்சிருக்கியானு? இல்ல சார். செஞ்சதே இல்லையா? சாப்பிட்டுருக்க? செஞ்சது இல்லை. இது மாதிரி என்ன பண்ணு, உனக்கு திருமணமான உடனே இது மாதிரி போண்டாவை செஞ்சு வீட்டுக்காரருக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஆமா. சூப்பரான நம்ம ஒரு போண்டா வந்து செய்ய போறோம். எண்ணெயும் நமக்கு கரெக்டா சூடாயிடுச்சு. போண்டா இப்படி அருமையா செய்யற மத்தியமா நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஆமா, அவர் செஞ்சு கொடுத்து அவர் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோ. என் டாக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு போண்டா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த போண்டா சாப்பிட்டா என்னென்ன சார் ஆகும்? இந்த போண்டா வந்து நான் எதுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசு, 17 வயசு, 20 வயசுல முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விந்து தானா லீக் ஆகுது. 25 வயசு, 30 வயசு, 35 வயசு விந்து தானா லீக் ஆகுது. ஏன் லீக் ஆகுது யாருக்காவது தெரியுமா? நிறைய பேர் தெரிய மாட்டேது, டவுட்டா இருக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு மட்டும் விந்து லீக் ஆகுது அப்படின்னு. பெரும்பாலும் உடல் உஷ்ணமாச்சு அப்படின்னா விந்து லீக் ஆகும். கண்ணு முழிப்பது, சரியான டைமுக்கு தூக்கமின்மை, சாப்பாடின்மை, நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். காலையில 8 மணினா 8 மணிக்கு டிஃபனு, மதியம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே லஞ்சு கரெக்டான டைமுக்கு, நைட் அதே மாதிரியே டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கணும். நிறைய பேர் அது பண்றதே இல்லை. இதால என்ன ஆகுதுன்னா தூக்கம் கெட்டு போய் உடம்பு உஷ்டமாயி போய் சாப்பாடு சரியில்லாம அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விந்து போகுது. இந்த நரம்பு தளர்ச்சினால்தான் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விந்து லீக் ஆகுது. நரம்புலாம் வீக் ஆயிடும். அவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு வீக் ஆயிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து தூக்கத்துல வந்து விந்து வெளியேறது வந்து ஆட்டோமேட்டிக், அது நேச்சுரல். சில பேர் வந்து அவனுடைய விந்து தானா வெளியேற்றிக்கிறாங்க, அதுதான் பாவம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், விந்து தானா வெளியேற்றக்கூடாது, கைப்பழக்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்றது என்னன்னா, நீங்க கண்டிப்பா கை பழக்கம் பண்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்காது, கொண்டாடிக்கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது. இது நான் வெளிப்படையாவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வரவங்களை வச்சுதான் நான் சொல்றேன். நிறைய பேர் எதுக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு விந்து வச்சோடனே லீக் ஆயிடுது, 2 முறை தான், 2 முறை பஞ்ச் பண்றேன் லீக் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப என்ன காரணம்னு அவங்களை கேட்கும்போது, நான் வந்து சின்ன வயசுல நிறைய மாஸ்டர்பேஷன் பண்ணேன், சுய அனுபவம் பண்ணேன், அதாவது தான் எனக்கு விந்து லீக் ஆகுதுன்னா தயவு செய்து இந்த உணவுலாம் நீங்க சாப்பிடுங்க, விந்து லீக் அவுட்டு நின்றுடும். ரெண்டாவது கைப்பழக்கம் பண்ணாதீங்க. கைப்பழக்கம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆண்மை போயிடும்,
பிற்காலத்துல உங்க மனைவி உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது, குழந்தை பிறக்காது. தயவு செய்து மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க. இது அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இந்த இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர்ல விந்து போகுது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன சிறுநீர்ல விந்து போகுது பாத்தீங்கன்னா, யூரின் போயிட்டு லாஸ்டா போது டாப்பா சிறுநீர்ல விந்து போகுது. அது நிறைய பேருக்கு உண்டு. மோஷன் போவாங்க, நல்லா டைட்டா முக்கி போறாங்க. இப்பெல்லாம் நிறைய அங்க ஃப்ரீயா மோஷன் போறாங்க. டைட்டா முக்கி போகும்போதும் அந்த விந்து லீக் ஆகுது. அதால ஆண்களே தயவு செய்து ஆண்மையோடு இருங்க. தலையணை மந்திரம், மருத்துவ சமையல், இந்த நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனை கொடுக்குறோம். தயவு செய்து நீங்க இந்த மருந்து, இந்த உணவுலாம் சாப்பிட்டு லைஃப்ல ஒரு ஆரோக்கியமான திருமணம், ஒரு ஆரோக்கியமான குழந்தை, ஆரோக்கியமான குடும்பம் அப்படின்ற எண்ணங்களை உருவாக்குறதுக்காக நீங்க கண்டிப்பாக மாஸ்டர்பேஷனை விட்டுடணும். கைப்பழக்கத்தை விட்டுருங்க. ஆனா உருண்டை உருண்டையா இருக்குது பாத்தியா, எப்படி இருக்குது? உருண்டை உருண்டையா இருக்குது. ஏன் போண்டா உருண்டையா சொல்றாங்கம்மா? தெரியலையே சார். போண்டா அப்படின்னு ஏன் உருண்டையா சொல்றாங்க? அது உருண்டையா இருக்கிறதுனால உருண்டையா சொல்றாங்க. சப்பையா இருந்தா சப்பையா சொல்லுவாங்களா, வடையா சொல்லுவாங்களா? இல்ல, போண்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா உள்ளகிற இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த மாவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆயில் படியாது. அதே வடை சுட்டாங்கன்னா வடை ஃபுல்லா ஆயில் படும். இந்த போண்டாவில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாருங்க மேல மட்டும்தான் ஆயில் இருக்கும், உள்ள ஆயில் இருக்காது. ஊற்றி தான் விடுறேன், அதெல்லாம் பிடிச்சிருந்தா சரியா போச்சு. போண்டா சூப்பராகவே ரெடி ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். போண்டா சூப்பராக ரெடி ஆகி நிற்குது. இந்த போண்டா சாப்பிட்டு பசங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. வேற நான் வேற நல்லா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டு அந்த விந்து லீக் ஆகக்கூடாதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். பசங்க நல்ல முறையில் சாப்பிட்டு மறுபடியும் கை பழக்கம் பண்ணாமல் மறுபடியும் விந்து லீக் ஆகாமல் உடம்பு பார்த்துக்கணும். இது சாப்பிட்டு ஆரோக்கியமான ஒரு உணவை தான் செஞ்சு காட்டுறேன். அதாவது இளைஞர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, தலையணை மந்திரமா சமையல் செஞ்சு உங்களை ஆரோக்கியத்துக்காக செஞ்சுட்டு இருக்கோம். சாப்பிட்டு கண்டிப்பாக உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா விந்து லீக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போண்டா சாப்பிட நின்றுடும். இது உங்களால் செய்ய முடியாது, அப்பா அம்மாட்ட போய் எப்படி சொல்ல முடியாது. அதாவது என்ன பண்ணுங்க, திருமணம் ஆனவங்க மனைவிட்ட சொல்லுங்க. திருமணம் ஆகாதவங்க உங்ககிட்ட சொல்லலாமா? என்கிட்ட சொல்லுங்க, இல்லை என்கிட்ட வாங்க, நான் மருந்து கொடுத்து சரி பண்ணிடுறேன். இதுதான் போண்டா. விந்து விட்டான் நொந்து கெட்டான். அதாவது விந்து தானா விட்டாலும் சரி, மாஸ்டர்பேஷன்ல போனாலும் சரி நொந்து போயிடுவாங்கன்னா மனதளவில் செக்ஸ் பண்ண முடியலனாலும், இல்லை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிகிட்ட திருப்திப்படுத்த முடியலனாலும் மனசு வேதனைப்படலையோ. அதுக்கு தான் அந்த டைட்டில் வச்சேன், விந்து விட்டான் நொந்து கெட்டான்னு. நொந்து போகக்கூடாது. அதால் இளைஞர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, விந்து தானா லீக் ஆகக்கூடாது, உடனே மருத்துவர் அணுகணும். ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, முழு ஆண்மையோடு இருக்கணும் அப்படின்னா, உடம்பு வலிமையாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த விந்து லீக் ஆகிறத உடனே டாக்டர் ஆலோசனை பண்ணணும். ரெண்டாவது, கைப்பழக்கத்தை விட்டுடணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த தலையணை மந்திரம் மூலியமாக. என் சொல் பேச்சு தயவுசெய்து கேளுங்க. உங்கள் கையெழுத்து கும்பிட்டு கூட கேட்டிருக்கேன். கைப்பழக்கம் மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் மனைவி உங்களால் சந்தோஷப்படுத்த முடியாது. பார்த்தீங்கன்னா போண்டா செஞ்சிட்டோன்னு இது இந்த விந்து லீக் ஆகிறவங்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாம் போட்டிருக்கோம். டேஸ்ட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்புலாம் போட்டிருக்கோம். நல்ல அருமையான போண்டா. சாப்பிட்டு நீங்கள் விந்து லீக் ஆகிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? உணவு மூலியமாக, ஆரோக்கியமான ஒரு உணவு மூலியமாக உங்களுடைய நரம்பு தளர்ச்சி, அதாவது ஆட்டோமேட்டிக் லீக்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். தலையணை மந்திரம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே புதுசா நம்ம மருத்துவ சமையல்ல இன்னைக்கு என்ன டிஷ் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு போண்டா தாங்க பார்த்தோம். இந்த போண்டா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா விந்து லீக் ஆகிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல எடுக்க போறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ஃபுட்டோட சேர்த்து, அதாவது நம்ம நிறைய பெரியவர்களா சொல்லியிருக்காங்க உணவே மருந்துன்னு சொல்லிட்டு, நம்ம மருத்துவ சமையல்ல ஒவ்வொரு உணவா நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு உங்க ஹைப்போட ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் அனு. இது தலையணை மந்திரம் சேனலின் மருத்துவ சமையல்.